clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. சமூக நீதி பேசும் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே இந்த நிலை என்றால் யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் இங்கே முதல்வராக இருந்தால் உரிமையை பேச முடியுமா என்று விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். அதுக்கு 25 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. ஒரு இயக்கத்தை ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு நெகோசியேட் பண்ண தெரியல, இவருக்கு பிளாக்மெயில் பண்ண தெரியல, இவர் ராமதாஸ் மாதிரி அரசியல் பண்ண தெரியல. அவன் இங்கே நின்று பார்த்தா தான் தெரியும். ஒரு இயக்கத்தை தொடங்கி மக்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பேரணியை நடத்தி அதில் வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து பார்த்தால்தான் தெரியும். சும்மா இல்லை அரசியலுங்கிறது. யூடியூப் சேனலில் உட்கார்ந்துட்டு பேசுறது இல்லை அரசியல். ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். வடகாடு பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் வழக்கு தொடுத்து அனுமதி வாங்கியிருக்கிறோம். 19ஆம் தேதி என் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடக்கப் போகிறது. இன்றைக்கும் சாதி வெறியாட்டத்தை இருதரப்பு மோதல் என்று போடுகிறார்கள். அதிகார வர்க்கத்திற்குள்ளேயும் இருக்கிற சாதிய மேலாதிக்கம் கோலோச்சக்கூடிய இந்த சூழலில் அங்குலம் அங்குலமாக போராடி போராடி ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டதற்கு சமம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது என்பது நெருப்பாற்றில் நீந்துவதை போன்ற ஒரு போராட்டம். சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. திமுக 2 சீட்டுக்காக நிற்கிறாரு, 3 சீட்டுக்காக நிற்கிறாரு. எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல நம்ம ஓபன் பண்ணல. வேண்டான்னு நம்ம வீட்டு கதவை சாத்துற, நீ உள்ள நுழையாதன்னு. ஏன்? ஒரே பிரச்சனை தான். உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருப்பதனால், உண்மையாகவே பெரியாரின் மாணவர்களாக இந்த களத்திலே நிற்பதனால், சனாதன சக்திகள் இங்கே வலுப்பெறுவதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற அந்த கவலைதான். தற்காலிகமாக எனக்கு ஏற்படுற நட்டத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. 4, 8, 10, 6 சீட்டை 10 சீட்டை ஆக்கிட்டா நான் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? என்ன முடியாது. சரி, 10 சீட்டை 15 சீட்டா வாங்கி ஜெயிச்சு போனோம்னா ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அப்பவும் ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் வேலை செய்ய முடியும். அதற்காக நாம் நம்மை போன்ற கருத்துக்களை கொள்கைகளை பேசக்கூடியவர்களின் உறவை துண்டித்துக் கொண்டால் என்ன ஆகும்? சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே இந்த நிலை என்றால், யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் இங்கே முதலமைச்சராக வந்தால் என்ன நிலையாகும்? யாரு போய் பேச முடியும்? Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.